இதுதாங்க நம்ம சென்னையில புதுசா இப்போ லான்ச் பண்ணிருக்கிற பிரீமியம் பஸ். நீங்க பாத்தீங்களா, வைஃபை பாஸ்வேர்டு வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பஸ்ல டிராவலிங் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க. ஹலோ கைஸ், நான் உங்க பிஜிஎன். நம்ம இப்போ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சென்னை சிட்டில பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பிரீமியம் பஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த பஸ் எப்படி இருக்கு, அந்த பஸ்ஸுக்குள்ள என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம இப்போ நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த பஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா, நம்ம கோயம்பேட்டில் தாங்க இருக்கோம். இதோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம டிராவல் பண்ணி இப்போ போக போறோம். இந்த பஸ் பார்த்தோம்னா எம்டிசியோட எலக்ட்ரிக் பிரீமியம் பஸ்ஸுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வேஷன் பஸ். இதில் நம்ம டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணா மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும். எதில் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா சென்னை ஒன் ஆப்ல தாங்க புக் பண்ணிக்கணும். நம்ம இப்போ டிக்கெட் எப்படி புக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஸ் எப்படி இருக்கு, பஸ்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல நம்ம மொபைலில் பிளே ஸ்டோருக்கு போயிட்டு சென்னை ஒன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்கிறதுனால அப்படியே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இது கீழே இருக்கு பாருங்க, பிரீமியம் பஸ் அப்படின்னு சொல்லி P570S அண்ட் P91. இந்த ரெண்டு பஸ் மட்டும் தான் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் P570S செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணதுமே இந்த மாதிரி காட்டும். இதில் ஸ்விட்ச் ரூட் கொடுத்தோம்னா 2 ரூட் வரும். அதாவது சிறுசேரியிலேருந்து கோயம்பேடா இல்லை கோயம்பேடுலேருந்து சிறுசேரி அப்படின்னு சொல்லி நம்ம கோயம்பேடுலேருந்து கிண்டி வரைக்கும் டிராவல் பண்ண போகிறோம். அதனால கிண்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அப்படியே டெஸ்டினேஷன் கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்ததுமே இந்த பஸ்ஸோட டைமிங்ஸ் நம்மளுக்கு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 நாளைக்கு முன்னாடி கூட டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட புக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் என்ன டைமிங்கில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு புக் டிக்கெட் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட் அவைலபிள் காட்டும். இதில் நீங்கள் என்ன சீட்டில் உட்கார போறீங்க அப்படிங்கிறத உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிளாக்காக இருக்கு பாருங்க, இது எல்லாமே ஆல்ரெடி புக் பண்ணியிருக்காங்க. இதில் நம்பர்ஸ் இருக்கிறத மட்டும் தான் நம்ம இப்போ அவைலபிளாக இருக்கிற சீட்ஸ். இதில் தான் நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ நான் 3 அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு புக் கொடுத்துட்றேன். புக் கொடுத்துட்டேன்னா டைரெக்டாக கூகுள் பேக்கு கனெக்ட் ஆகிடும். நம்ம கூகுள் பேல பேமெண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டிக்கெட் ஷோ ஆகிடும். நான் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டேன், ஆனால் அந்த டிக்கெட்டை உங்களுக்கு காட்ட முடியல, ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. இதோ இதில் தெரியுது பாருங்க, நம்ம எம்ஜிஆர் கோயம்பேடு பஸ் டெர்மினஸ்ல இருந்து கிண்டி பஸ் டெர்மினஸ் வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா லைவ் லொகேஷனும் நம்மளுக்கு காட்டும். நம்மளுக்கு நம்ம இறங்க போற ஸ்டாப் தெரியலனாலும் நம்ம இந்த ஆப்ல ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கோயம்பேடுல இருந்து கிண்டி வரைக்கும் எத்தனை ஸ்டாப்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்டாப் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அப்படியே லைவ் லொகேஷனையும் நம்ம பாத்துக்கிட்டே வரலாம். இப்போ டிக்கெட் எப்படி புக் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்துட்டோம். இப்போ வாங்க அப்படியே பஸ்ஸுக்குள்ள ஏறி பஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். அதே மாதிரி இந்த பஸ் மட்டும் தான் கோல்டு கலர்ல இருக்கும். இந்த பஸ் மொத்தமாவே பாத்தீங்கன்னா 5 பஸ் தான் இருக்கு. அதுல 3 570 2 P91. இப்போ வாங்க நம்ம அப்படியே உள்ள போயிட்டு இந்த பஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். இது உள்ள வந்ததுமே சில்லுன்னு இருக்கு, ஏன்னா இது ஒரு ஏசி பஸ். அதனாலதான் ரொம்ப ரொம்ப கூலிங்கா இருக்கு. நம்ம சீட்டு பார்த்தோம்னா முன்னாடியே இருக்கு. இது ரிசர்வ் பஸ் அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு காலியா இருக்கு. ஏன்னா புக் பண்ணிருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள வராங்க, அதனாலதான் இவ்வளவு எம்டியா இருக்கு. இந்த பஸ்ஸோட சீட்டு பார்த்தோம்னா நம்ம நார்மல் பஸ்ஸை விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப ரொம்ப பிரீமியமா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கிறது ரொம்ப சாஃப்டா இருக்கு. அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா இந்த 4 சீட்டுமே பார்த்தோம்னா ஹேண்டிகேப்டு பர்சனுக்காக யூஸ் பண்ற சீட். அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தோம்னா இந்த பஸ்ஸில் 2 வே இருக்கு. இந்த வே பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்டு பர்சன் உள்ள வர்றதுக்கான வே. அவங்க அப்படியே டைரெக்டாக வந்துட்டு இந்த சீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், உட்காரலாம். அதனால தான் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு. அடுத்தது அப்படியே மேலே பார்த்தோன்னா ஃபுல் ஏசி இருக்கு. அதனால ரொம்ப சில்லுன்னு இருக்கு, கூலிங்காக இருக்கு. அதே மாதிரி இந்த பஸ்ஸில் எத்தனை சீட் இருக்கோ அத்தனை சீட்டுக்குமே சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக. சீட் பெல்ட் மட்டும் இல்லாமல் அப்படியே இங்கே பார்த்தோன்னா இங்கே சார்ஜ் போர்ட் இருக்குங்க. நம்ம கேபிள் மட்டும் கொண்டு வந்தோம்னா இந்த போர்ட்டில் நம்ம மொபைலுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஐஃபோன் அப்படின்னு சொல்லி 2 போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த மொபைலுக்கு வேணாலும் சார்ஜ் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வைஃபை பாஸ்வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, MTCK5656. இது ஒன்றும் இல்லைங்க, சென்னை ஒன் ஆப்போட அந்த ஐடி இருக்குல்ல, அந்த ஐடியை அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த வைஃபை யூஸ் பண்ணணும்னா நம்ம ஒன்று பஸ்ஸுக்குள்ளே இருக்கணும், இல்லை பஸ்ஸு கூடயே ட்ராவல் பண்ணணும். அதே மாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், ஆனால் மறந்துட்டேன். இப்போ தான் ஞாபகம் வந்தது. இந்த பஸ்ஸோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 50 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வரைக்கும் இருக்கு. மினிமம் ஃபேர் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பஸ்ஸோட டைமிங் இன்னும் ஆகலை, அதனால டிரைவர் வெளியே டீ குடிக்க போயிருக்காரு. அதே மாதிரி இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் இல்லாத பஸ் பார்த்தீங்கன்னா அது இந்த பஸ் தான். ஏன்னா நம்ம ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்துடலாம், அதனால கண்டக்டர் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அங்கங்கே ஸ்பீக்கர் செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ஸில் பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்ம இப்போ எங்கே இருக்கோம், அடுத்து என்ன ஸ்டாப் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, முன்னாடி பின்னாடி சென்டரில் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நிறைய கேமரா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸிலையுமே ஸ்பீக்கர் கேமரா அப்படிங்கிறது மேண்டேட்டரி ஆச்சு. எல்லா பஸ்ஸிலுமே அவைலபிளாக இருக்கும், எல்லா பஸ்ஸிலும் நம்ம பார்க்கலாம். இந்த பஸ்ஸுக்குள்ள கண்டக்டரே வரமாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் டைரெக்டாக செக்கிங் இன்ஸ்பெக்டரே வராங்க. இவங்க நம்மளோட
ஃபோன் ஆப்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க இந்த பஸ்ல டிராவல் பண்ண வரும்போது உங்க கையில ஃபோன் இருந்தா மட்டும் புக் பண்ணுங்க, மத்தவங்க ஃபோன்ல பண்ணாதீங்க, ஏன்னா அது செக் பண்ண முடியாது. நம்மளோட பஸ் கரெக்டா 3:20க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பஸ்ல டிராவல் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அதே மாதிரி இந்த பஸ்ஸோட டிரைவர் ட்ரெஸ் கோட் பார்த்தோம்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்க அப்படியே பைலட் மாதிரி இருக்காரு. இந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர்ஸ் செக் பண்ணிட்டு போயிடுவாங்க போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்களும் பஸ்ஸுக்குள்ள நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு வராங்க. இந்த பஸ்ல கண்டக்டர் மட்டும் தான் இல்ல, ஆனா டைரக்டா செக்கிங் இன்ஸ்பெக்டரே இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் வருதுங்க. இவங்க டிக்கெட் செக் பண்றதை பார்த்தோம்னா நம்ம போன்ல நம்ம சென்னை ஒன் ஆப்ல மட்டும் தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க வீட்ல இருந்து டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பஸ் வந்து உங்களோட ஸ்டாப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அங்க வந்திருக்கணும். ஏன்னா ஒருவேளை நீங்க வர்றதுக்கு லேட் ஆகி பஸ் அங்கிருந்து கிளம்பிடுச்சுன்னா நீங்க அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டிராவல்ஸ் எல்லாம் டிக்கெட் புக் பண்ணுவோம். அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஒருவேளை நம்ம வர்றதுக்கு லேட் ஆனாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம எந்த ஸ்டாப்ல புக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த பஸ்ல அப்படி எதுவும் இல்லை. நம்ம புக் பண்ணோம்னா அது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல நின்று போனை காட்டணும்னா அவங்க நிப்பாட்டிட்டு அப்படியே ஏத்திப்பாங்க. ஒருவேளை நம்ம பஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுமா, இல்ல வேற 570ல நம்ம டிராவல் பண்ணி போகணுமா, இல்ல அந்த பஸ்ல போக முடியுமா அப்படிங்கிறது தான் என் டவுட். அதே மாதிரி ஒரு பஸ் போன பிறகு அடுத்த பிரீமியர் பஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நீங்க இந்த பஸ்ல டிராவல் பண்ண போறீங்கன்னா உங்களோட ஸ்டாப்புக்கு இந்த பஸ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஸ்டாப்ல நின்னுடுங்க. அதே மாதிரி நம்ம புக் பண்ணிருக்கோம், நம்ம இங்க இருக்கிறது பஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்கா நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு வேளை நிக்காம போகும்போது நீங்க கை போட்டு நிப்பாட்டுங்க. இப்போ நம்ம அப்படியே இந்த பஸ்ஸோட வைஃபை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, இது இருக்கு பாருங்க, பிரீமியம் 5656 அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த பஸ்ஸோட வைஃபை நேம். இதை அப்படியே கிளிக் பண்ணி வைஃபை கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஆத்தென்டிகேட்டிங் ஆகுது, கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்க்கலாம். சேவ்ட் ஆயிடுச்சு, கனெக்ட் ஆகலை. இருங்க திரும்பவும் கிளிக் பண்ணலாம். சேவ் ஆகுது ஆனால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை இப்போ தான் பஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்கள் பாருங்களேன், ஆத்தென்டிகேட்டிங் மட்டும் பண்ணிட்டு இருக்கு, ஆனால் சேவ்டு அப்படின்னு சொல்லி காட்டிடுது. ஒருவேளை நம்ம பாஸ்வேர்டு ஏதாவது தப்பாக போட்டுருவோம் போல. ஃபர்கெட் கொடுத்துட்டு திரும்பவும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் கொடுத்துட்டேன், அப்படியே பாஸ்வேர்டும் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கனெக்ட் ஆகிடுச்சு, ஆனால் நோ இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படின்னு வருது. ஒருவேளை வைஃபை ஏதாவது ஆஃப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. இன்டர்நெட் மட்டும் வராத மாதிரி ஆஃப் பண்ணியிருக்காங்களா, இல்லை ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டுதா அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி இருந்தாலும் இல்லை ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கனாலும் செக் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நம்மளோட ஸ்டாப்பும் வரப்போகுது. நம்ம கிண்டி வந்துச்சு, நம்ம இறங்க போகிறோம். இப்போ இந்த பஸ் எப்படி இருக்குது, இந்த பஸ்ஸோட ட்ராவலிங் எப்படி இருக்குது, இந்த பஸ்ஸோட டைமிங்ஸ், இந்த பஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பஸ்ஸோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸில் ஆல்ரெடி நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளும் அப்படியே பஸ்ஸிலேருந்து இறங்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.